ஒரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்க மாரி, செஞ்சியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை மிட்டாய். நல்ல ஜூஸியா சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இங்க 25 பாதாம 1/2 மணி நேரம் வெந்நீர்ல ஊற வச்சிருக்கிறேன். இத தொலிய எடுத்துட்டு 1/4 கப் பால் சேர்த்து இத நல்லா நைஸா அரைச்சு ஒரு கடாயில சேர்த்துருங்க. இங்க அன்ஸ்வீட்டன் கோவா 200 கிராம் எடுத்திருக்கிறேன். இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. முட்டை பார்த்தீங்கன்னா 6 முட்டை தேவை இருக்கும். முட்டைய மொத்தமா சேர்க்காம ஒண்ணொண்ணா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதோடவே 1 கப் சர்க்கரை, கொஞ்சமா குங்குமப்பூ, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கடாய் நீங்க அடுப்புல வச்சு கிளற ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த அளவு கெட்டியா வர ஆரம்பிக்கும். இப்போ இதை நெய் தடவின ட்ரேல மாத்திட்டு விருப்பப்பட்டா மேல கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாதாம் சேர்த்துருக்கிறேன். ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல 160 டிகிரில 35ல 40 நிமிஷம் ஆகும். மேல இந்த மாதிரி பொன்னிறமா வரையுமே நீங்க எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா, ரிச்சாவும் அதே நேரத்தில் ஜூஸியாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.